இயக்குனர் இமயம் பாரதிராஜாவோட மகன் மனோஜ் கே பாரதி உயிரிழந்த செய்தி பலரையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இவருக்கு வெறும் 48 வயசு தான் ஆகுது. அசிஸ்டன்ட் டைரக்டரா சினிமால தன்னோட பயணத்தை தொடங்கின மனோஜ், அவர் அப்பா பாரதிராஜா இயக்கத்துல தாஜ்மஹால் அப்படிங்கிற படம் மூலமா ஹீரோவா தமிழ் மக்களுக்கு அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் அவர் சமுத்திரம், அல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம் மாதிரியான படங்கள்ல நடிச்சாரு. தோல்வி படங்கள் அதிகமா கொடுத்ததுனால இவரால தொடர்ந்து படங்கள் நிறைய நடிக்க முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் அப்பாவோட அன்னக்குடி படம் மூலமா 2013 தமிழ் சினிமாக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஈஸ்வரன், மாநாடு, விருமன் மாதிரியான படங்கள்ல நடிச்சாரு. மார்கழி திங்கள் அப்படிங்கிற படத்தையும் இயக்கி இயக்குனராகவும் தன்னை மக்கள் மத்தியில அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. இந்த நிலையில மனோஜ் திடீர்னு உயிரிழந்தது பலரையுமே சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. இவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காரு. கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவருக்கு இதயத்துல அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதா சொல்லப்படுது. அந்த சிகிச்சை பலனில்லாம தான் இவர் இப்போ உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. திரைத்துறையினர் பலரும் இப்போ மனோஜுக்கு இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. மேலும் பாரதி ராஜா ரொம்பவே தைரியமா இருக்கணும்னு பலருமே அனுதாபங்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க. கண்டிப்பா மகனோட இந்த இழப்பு பாரதி ராஜா அவர்களை ரொம்பவே பாதிச்சிருக்கும்னு தான் சொல்லணும். மனோஜ் அவர்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. மனோஜை இழந்து தவிக்கிற அவங்க குடும்பத்துக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரியப்படுத்திக்கிறோம்.